அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பா உங்கள சந்திப்பதில மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்டின்னா, டிஆர்பில ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் ட்ராக்கர் அப்டின்றாங்க. அத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்டின்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து விரைவில வெளியிடுறோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்ப இந்த நியூஸ இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில மாநில தகுதி தேர்வு வந்து கணினி வழி தேர்வுகள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய நாட்கள்ல காலை, மாலை 2 வேளையில நடத்தி முடிச்சோம். தேர்வுக்கான உத்தேச விடைக்குறிப்புகள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் ஆன்ஸர் கீ வந்து வெளியிட்டு, அவங்க வந்து 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் குடுத்திருந்தாங்க. நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக. அதுக்கான கால அவகாசம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க எல்லாருமே திரும்பவும் நீங்க யாரெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்றது டைம் இல்லன்னு நெனச்சீங்களோ, அவங்களுக்கு ஒரு இது சிறந்த வாய்ப்பு. கால அவகாசம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேர்வாளர்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்கோரிக்கைகளை பரிசீலித்து உத்தேச விடைக்குறிப்புகள் மீதான இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நியூஸு. கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் அதாவது நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, டைம் பத்தல சார். நாங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு அதுக்குள்ள அவங்க வந்து 2 நாள் தான் டைம் குடுத்துருக்காங்கன்ட்டு. கண்டிப்பா வந்து இப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் குடுக்கல இதுல. அதனால எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு பர்ட்டிகுலரா இவ்வளோ நாள்னு சொல்லல. அதோட முக்கியமா என்னன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம முதல்ல வீடியோ வெளியிடும்போதே ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடல ஆசிரியர் தேர்வு வாரியம். அதனால நம்பகத்தன்மை வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம தான் முதல் வீடியோ வந்து தமிழ்ல வெளியிட்டோம். அது வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. நெறைய பேர் அதுக்கப்புறம் நெறைய வீடியோ வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செகண்ட் வீடியோலயும் நெறைய தேர்வு வாரியம் வந்து நெறைய குளறுபடிகள் செய்யுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து இப்ப நேத்து வெளியிட்ட வீடியோ. இந்த வீடியோ வந்து தந்தி டிவி வந்து ரெஃபர் பண்ணி, இதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாரும் அந்த டிஆர்பி அந்த டிஆர்பியோடைய மெயில் பண்ணுங்க. டிஆர்பிக்கான அந்த மெயில் ஐடி உங்களுக்கு குடுத்திருந்து, நீங்க எல்லாரும் மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க நெறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. அதனோட விளைவுகளாவும் தந்தி டிவியும் நேத்து நியூஸ் வந்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய அகாடமி சார்பாவும் நெறைய நியூஸ் வந்து சோசியல் மீடியால வெளியிட்டுட்டே இருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான முடிவு வந்து தேர்வு வாரியம் வந்து எடுத்திருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்ட வந்து பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ட அவங்க முதல்லயே வெளியிட்டிருக்கலாம். இது ஏன் இத்தன பேர் சொல்லி அதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனிவே இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாவே நம்ம நெனைக்கிறோம். சரிங்களா? அதனால நம்ம இனிமே எந்த தவறுகள் நடந்தாலும் நம்மளுடைய வாய்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணனா, கண்டிப்பா அதுக்கான ஒரு பலன் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த வெற்றி. கண்டிப்பா இனிமே நம்ம தொடர்ந்து வந்து ஆசிரியர் அகாடமி சார்பா எந்த ஒரு தவறுகளா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வந்து அத உடனே பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா டிஆர்பி உடனே சரி செய்யுமா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கண்டிப்பா அத சரி செஞ்சிருக்காங்க. அது மகிழ்ச்சி தான். அது மட்டும் இல்லாம இனிமே டிஆர்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தேர்வுகளுக்கான விடை குறிப்புகளும் சரியா அவங்க வந்து நம்ம குடுக்குற அப்ஜெக்ஷன கரெக்ட்டா ட்ராக் பண்ணி, அத வந்து சரியான விடைகள வெளியிடணும் அப்படின்றது நம்ம உங்களுடைய எல்லா சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி ஏதாவது பிரச்சனைனா நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம். ஸோ எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் மெயில் பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய மனதார நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆசிரியர் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம இந்த மாரி வீடியோஸ் வந்து வெளியிடுறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ரைட்டான விடை எது அப்படின்றத நான் வந்து எல்லா சப்ஜெக்டும் அனலைஸ் பண்ணி நான் வெளியிடுறதா சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ இன்னைக்கு வந்து டேட்டா அனலைசேஷன் வெளியிடுறோம். அது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷன், லாஜிக்கல் லிசனிங் எல்லாத்தையுமே நாளைக்கு நாளை மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் வந்து வெளியிடுறோம். நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சரியான விடை என்ன அப்படின்றத நீங்க ஈஸியா அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட குடுக்குறோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர் அகாடமி சேனல் வழியா. நீங்க எல்லாருமே வந்து இன்னும் நெறைய விஷயங்கள நீங்க செய்யணும். எல்லாருமே டிஎன்செட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஆல்.